இது உன் உடல். வைக்கம் இதோ போர் வந்துருச்சு, 200 வருஷம் பெரியாரை கொண்டாடுகிறோம். தோல் சிலை இயக்கம். இது என் மார்பு, நான் காட்ட மாட்டேன். நான் இதை காட்டுவதற்காக என்னுடைய உடல் படைக்கப்படவில்லை. நான் மறைத்துக் கொள்வதற்கு உன்னிடம் அனுமதி பெற தேவை கிடையாது என்று எழுந்த போராட்டத்திற்கான வெளிச்சம் தானே தோல் சீலை போராட்டம். இதைத்தான் இந்த சமூகம் ஒரு பெண்ணுக்கு சொல்லித்தர வேண்டும் என்கிறேன். நான் சுயமரியாதையோடு இருங்கன்னு சொல்றேன். சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறீர்கள். சரி, இந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லவா? உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான். ஒரு தாயாக நின்று நான் சொல்லுகிறேன், எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை. அந்த ஏக்கம் நிறைய எனக்கு. என் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நான் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளையும் என் பிள்ளைகளாக நினைத்து நான் சொல்லுகிறேன். நான் பெற்ற பிள்ளையாக நினைத்து சொல். இந்த வயதிலே சில தவறுகளை செய்யாதே. நினைவுகள் வரும், நல்ல விஷயங்கள், மனதிற்கு இதமான விஷயங்கள் கவிதை போல் வரும். தப்பில்லை, மெடிக்கலா ஃபிட்டா இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லை, நான் தான் டாக்டர் கிட்ட ஃபிட்டா இருக்கிறேன். நேற்று காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. முடிஞ்சா போய் லைப்ரரியிலேருந்து எடுத்துப்பார். 1958 teen pregnancy in one medical center, social medical center. ஒரு சென்டர்ல ஒரு வருஷத்துக்கு பதிவான டீன் பிரெக்னன்சி 1958. சைல்ட் மேரேஜ், லவ் அஃபேர்ஸ். ஆசிரியர் தினத்தில் இதை எப்படி சொல்லலாம்? இவங்களால சொல்ல முடியாததை என்னை அழைத்து வைத்திருக்கிறேன். நான் சொல்லிட்டு போயிடுறேன். ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், இந்த வயசில் லவ் பண்ணாத. வேற எந்த வயசில் பண்ணுறதுன்னு கேட்குறியா? உங்ககிட்ட எப்படி சொல்கிறது? இப்படி சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறியான்னு பாரு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லைஃப் அடிமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு போயிடுவாங்களோ. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த வயசு அதுக்கானதா? இந்த சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் காதை மூடுங்க. ஒரு 6